உங்கள் கவனத்தை 10 மடங்கு அதிகரிக்க ஒரு ரகசியம். ஏன் நம்மால 1 மணி நேரம் கூட தொடர்ந்து படிக்கவோ அல்லது வேலை செய்யவோ முடியல? அதுக்கு காரணம் நாம் டீப் ஒர்க் பண்ண தெரியாம இருக்கிறது தான். உலகத்துல இருக்கிற மிகச்சிறந்த வெற்றியாளர்கள் பயன்படுத்துற அந்த ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? டீப் ஒர்க் வர்சஸ் ஷாலோ ஒர்க். நம்ம வேலையை 2 வகையா பிரிக்கலாம். 1, ஷாலோ ஒர்க். போன் நோண்டிக்கிட்டே மத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டே அரைகுறை கவனத்தோட பண்றது. இது வெறும் நேரத்தை தான் வீணடிக்கும். 2, டீப் ஒர்க். உலகத்தையே மறந்து எந்த சிதறலும் இல்லாம முழு கவனத்தோட பண்றது. இதுதான் உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை தரும். கவனத்தை அதிகரிக்க 4 வழிகள். 1, மூளை ஒரு தசை. பிரெயின் இஸ் a muscle. உடற்பயிற்சி செஞ்சு எப்படி தசையை வளர்க்குறோமோ அதே மாதிரி கவனத்தை ஒரு இடத்துல நிறுத்தி பழகணும். சிதறல்கள் இல்லாம ஒரு வேலையை மட்டும் செஞ்சு உங்க ஃபோக்கஸ் மசிலை பலப்படுத்துங்க. 2, கவன எச்சம். அட்டென்ஷன் ரெசிடியூ. ஒரு வேலையை பண்ணும்போது திடீர்னு போன்ல மெசேஜ் பாத்தீங்கன்னா உங்க கவனத்தோட ஒரு பகுதி அந்த மெசேஜ்லயே தங்கிடும். இதனால பழைய வேகத்துக்கு திரும்ப உங்க மூளைக்கு ரொம்ப நேரம் ஆகும். சோ ஒரு நேரத்துல ஒரு வேலை மட்டும் பண்ணுங்க. 3, உங்களுக்கு எது செட் ஆகும்? அப்ரோச்சஸ். ஆழ்ந்த பணிக்கு 4 வழிகள் இருக்கு. 1, மொத்தமா தனிமைக்கு மாறி படிக்கிறது, மானஸ்டிக். 2, வாரத்துல சில நாட்கள் மட்டும் தீவிரமா வேலை செய்யறது, பை மாடல். 3, தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை, உதாரணத்துக்கு அதிகாலை, ஒதுக்குறது, ரித்மிக். 4, இடைவெளி கிடைக்கும் போதெல்லாம் வேலையில மூழ்கிறது, ஜேர்னலிஸ்டிக். 4வது, மூளைக்கு ஓய்வு, ஷட்டவுன். வேலை முடிஞ்சதும் மூளைக்கு முழுமையான ஓய்வு கொடுங்க. சாயங்காலத்துக்கு அப்புறம் வேலையை பத்தி யோசிக்காதீங்க. அப்போதான் அடுத்த நாள் புது தெம்போட வேலை செய்ய முடியும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க எந்த நேரத்துல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.